ஓகே, இந்த கடைசி மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தின் முதலாம் நாளிலே காலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம், நேரம் இப்படி போயிட்டு இருக்குது, இன்னும் ஒரு மாதம் இருக்குது, அடுத்த வருஷமா ஏதாவது நல்லா ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். பாருங்க, அடுத்த வருஷம் அல்ல, இந்த மாதமே நல்லா ஆக முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில எப்போதுமே எப்படின்னா, எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு ஏதாவது நல்லது நடக்கும், அடுத்த வருஷம் ஏதாவது நல்லது நடக்கும், இந்த மாதம் போய் அடுத்த மாதம் தான் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேதனையற்ற ஒரு வாழ்க்கையை, வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை, இதெல்லாம் யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறார். இதை நம்பணும். பாருங்க, இந்த மாதத்துல முதலாம் நாள நிக்கிறோம், காலையிலே இந்த வார்த்தையை கேட்கணும், காலையில இதை நம்பணும். பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். அவர் நமக்காக என்ன செய்கிறாரு? வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை, வேதனை இல்லாத ரீதியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் வைத்திருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் இருக்குது இல்லையா? இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்மையான செல்வத்தை கொண்டு வரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் செல்வத்தை என்ன செய்யுமா? கொண்டு வரும். இதுக்காக நீங்க ஏதோ போய் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு அதனால எல்லாத்தையும் உங்களுக்கு வந்துடும் நினைச்சீங்கன்னா தப்பு. பாருங்க, அதுதான் வேதனை இல்லையா? என்ன பண்றதுனே தெரிலங்க அப்படின்ற ரீதியில் இருக்கிறது தான் வேதனை. ஆனா அப்படிப்பட்ட வேதனையை அவர் கூட்டார்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன செய்யுமா? செல்வத்தை கொண்டு வருமா? அது உங்களுக்கு கொண்டு வருது. பாருங்க, இட் மேக்கத் ரிச், இது உங்களை செல்வந்தனாய் ஆக்குகிறது, செல்வத்தை உங்க பக்கம் கொண்டு வருகிறது, உங்களை ஈர்க்க வைக்கிறது. அப்படி கர்த்தரின் ஆசீர்வாதம் கொண்டு வருகிற அந்த செல்வத்தோடு என்னது இல்லையா? வேதனை இல்லையா? வேதனையை அவர் கூட்டார். ஆகவே கடைசி மாதத்தில் அடுத்த வருஷம் ஏதாவது நடக்கும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்பவே காரியங்கள் மாற முடியும். அப்படிதான் எதிர்பார்க்கணும். பாருங்க, அப்படிதான் நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இந்த வேதனை எங்க இருந்து வந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, வேதனை வந்து கர்த்தர் கொடுத்தாரு நினைச்சிக்க கூடாது. நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்னு சொன்னா இல்லையா? கொண்டு வரும்ன்றது ஓகே. இப்ப வேதனையோட இருக்குது வாழ்க்கை இல்லையா? இந்த வேதனை எங்க இருந்து வந்துச்சு மேல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வேதனையை கர்த்தர் கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. துன்பத்தை கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் துன்பத்தை சேர்க்க மாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம் செல்வத்தை ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது, அதனுடன் அவர் துன்பத்தை சேர்க்க மாட்டார். அதான் அந்த வசனம் சொல்லுது. பாருங்க, மொழிபெயர்ப்பு. அப்ப இந்த துன்பம் எங்க இருந்துங்க வந்துச்சு? இந்த வேதனை எங்க இருந்து வந்துச்சு? பாருங்க, பாவத்தினால வந்துச்சு. அந்த பாவத்தின் விளைவால் வந்து சாபத்தினால் வேதனை வந்துச்சு. கர்த்தரால வேதனை வரல. கர்த்தர் வேதனை கொடுக்கறதே கிடையாது. அப்ப எப்படிங்க இந்த வேதனை வந்துச்சு? பாருங்க, எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். முதல் மனிதன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அவனிடத்துல வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, பாவம் பண்ணிட்டாரு ஆதாம, அதன் விளைவா என்ன வருது? சாபம் வருது. இவர் நிமித்தம்
கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு மனைவி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சதுனால, அதை போய் செஞ்சதுனால இவர் நிமித்தம், இதன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கின்றார். கர்த்தர் சபிக்கலங்க, இவரே சாபத்தை எடுத்துக்கிட்டாரு பாவம் செய்து. அப்புறம் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். வருத்தம், வேதனை, துன்பம், அதோடு என்ன செய்வ? பலனை புசிப்பாய். அடுத்த வசனம் சொல்லு பாருங்க, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற வேதனை தான் பாவத்தின் நிமித்தம் வந்த சாபம். பாருங்க, அது கத்தர் கொடுக்குறது கிடையாது. நிறைய பேர் அதை நினைச்சிட்டு இருக்காங்க, கத்தர் ஏதோ கொடுத்துட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு. ரொம்ப தப்பு பாருங்க. கத்தர் அதை கொடுக்குறதே இல்லை, கொடுத்ததும் இல்லை, இனிமேல் கொடுக்க போறது இல்லை. தெளிவா சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அவர் கொண்டு வரவரா இருக்கிறாரு, சாபத்து கொடுக்குறவரா இல்ல, வேதனை கொடுக்குறவரா இல்ல. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். சிலர் இதெல்லாம் சொல்லும்போது என்ன நினைச்சாங்க, சில நேரங்களில் கர்த்தர் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. கிடையாது, அப்படி கொடுக்குறதே இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன கொண்டு வருதுன்னு காண்பிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம், அதே ஆதியாகமம் பாவத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் முதல்ல காரியத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் முதல்ல ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நீங்க இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள், ஆளக்கடவர்கள் என்றார். அப்புறம் சொல்றாரு 28வது வசனம் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, மனுஷங்களை நோக்கி சொல்றாரு, ஆதாம் ஏவாளையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் படுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல விதமான ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? ஆண்டு கொள்ள வேண்டுமா? பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இப்படி ஆசீர்வதிச்சுட்டு இந்த மனுஷனை எங்க ஒண்ணு வைக்கிறாரு? ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைக்கிறாரு. 8வது வசனத்துல வாசிக்கிற 2வது அதிகாரத்துல, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? இவனுக்கு எல்லாம் நன்றாய் இருக்கிற தோட்டம். இந்த தோட்டத்துல பாருங்க, அந்த தோட்டத்தை பத்தி வாசிக்கிறோம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிடுச்சு. ஒரு மனுஷங்க ஒரு நதி ஓடுது, அதுல இருந்து பிரிஞ்சு 4 ஆறுகள் ஓடுகிறது. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தேவையான நம்ம யோசிக்கிறோம், அவ்வளவும் கொடுத்திருக்கிறார். அதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, முதலாம் ஆட்சிக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளைகிற பூமியை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். அதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். இதெல்லாம் அவர் தான் கொடுத்தார் பாருங்க. ஆதாம் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு அப்புறம் ஏதும் தொடர்ந்து வரல. எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் லிட்டரலா கர்த்தரின் ஆசீர்வாதம் கொண்டு வரும்னே சொன்ன இல்லையா? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்னு சொன்ன இல்லையா? இங்க எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஏதோ தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்றாரு. மிருக ஜீவன்களை கூட நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி ஆசீர்வதித்தார் இல்லையா? இப்ப என்ன பண்றாரு பாருங்க. 2வது அதிகாரம் 19வது வசனத்தை கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். மிருக ஜீவன்களை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறல பாருங்க. மிருக ஜீவன்களை ஆண்டு கொள்ளுப்பா, நீ பேர் வை, நான் உன்னை கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அதான் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் காரியங்களை உங்களிடத்தில் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. நீங்க அதுக்கு ஏதாவது பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம்
ஒன்றுமே முடியலங்க. இந்த காலத்துலாம் பிழைக்க முடியாதுங்க. சிலரெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்க, எலும்பு தேய உழைக்கிறேங்க நான். நீங்கள் நிறைய பேர் எலும்பு நிறைய பேருக்கு தேஞ்சே போயிருப்பாங்க. உழைச்சி உழைச்சி தேஞ்சே போயிடுச்சு நிறைய பேருக்கு எலும்பு தேய்கிற ஒரு பிரச்சனை. எங்கே போனாலும் எலும்பு தேய்மானம் நிறைய நான் கேள்விப்பட்டே இருக்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, ஆனாலும் ஐஸ்வர்யம் செல்வம் கையில் இல்லை. ஏன் தெரியுமா? இவங்க தங்களுடைய அந்த பாவத்து நிமித்தம் வந்த சாபம் இருக்குது இல்லையா, தங்களுடைய நெச்சி வேற தங்களுடைய வேதனை இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் அதெல்லாம் விட்டுறேன், ஏன்னா அது பாவத்து நிமித்தமாய் வந்த சாபம். சரிங்க, அது இருக்குதுல்ல இன்னும் அப்படின்றாங்க நிறைய பேர். பாருங்க, அந்த சபிக்கப்பட்ட பூமியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து எல்லா சாபத்தையும் நீக்கி இருக்கிறார், அந்த வேதனையை நீக்கி இருக்கிறார். அதனோட வேதனை இல்லைன்னு சொன்ன இல்லையா, வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த வேதனை துக்கம் துன்பம் அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்துட்டார் பாருங்க. 5வது வசனம் சொல்றார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கல்வாரி சிலுவையில் என்ன நடந்ததுன்னு ஏசாயா சொல்றாரு. அப்ப அந்த துன்பத்தை எல்லாம் வேதனை எல்லாம் சாபத்தை எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார். எதுக்குங்க? உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னாரு. வேதனையோட நீ இருப்ப. ஏவாளை பார்த்து கூட சொல்றாரு, வேதனையோட நீ பிள்ளை பெறுவாய். வேதனை இதெல்லாம் பாவத்தின் நிமித்தமாய் வந்து பிள்ளைகள் சாபம் பாருங்க. இப்ப இந்த சபிக்கப்பட்ட நிலையில சபிக்கப்பட்ட பூமியில கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாக கல்வாரி சிலுவையிலே இயேசு சாபமாகி இருக்கிறார். அப்ப அவர் துன்பத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு. இப்ப நமக்கு என்னது இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்துல என்னது இல்லை? துன்பம் இல்லை, வேதனை இல்லை, வேதனை அவர் கூட்டுறது இல்லை. அதான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். நம்புறீங்களா? நான் அதுதான் ரொம்ப நம்புறேன். வேதனையற்ற ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி நம்மை தேவன் அழைத்து இருக்கிறார். பாருங்க, இப்படி சொல்றதுனால சிலர் வந்து அப்படின்னா நீங்க வேலையை பார்க்கக்கூடாதுன்றீங்களா? நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, நெச்சி வேர்வையை சிந்தி நீ பிழைப்பாய் அப்படின்ட்டார் இல்லையா, ஆகாரம் புசிப்பாய் அப்படின்னு ஆதியாமத்தில் சொல்லிட்டார் இல்லையா. நிறைய பேர் நினைச்சிடறாங்க வேலையே பாவத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, வேலை பாவத்துக்கு அப்புறம் வரலங்க. வேலையில வேதனை தான் பாவத்துக்கு அப்புறம் வந்துச்சு. என்கிட்ட கூட சிலர் அப்படி சொன்னது உண்டு. ஒரே என்னங்க வேலையை பண்ணிக்கிட்டு இந்த பாவத்துக்கு அப்புறம் வந்து இந்த சாபமான இந்த வேலையினால ஒரே கஷ்டமா இருக்குது, இங்க போனாலும் ஒரே லொடாய் தான், ஒரே பேஜாரா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வேலையே கரிச்சு விட்டுறாங்க. பாருங்க, வேலை பாவத்தினால வரல, வேலை பாவத்துக்கு முன்னாடியே இருக்குது. எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு ஆசீர்வதிச்சாரு, அதுலேயே வேலை இருக்குது பாருங்க. பாதுகாக்கவும் பண்படுத்தவும் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு, நல்ல வேலை அது. ஆனா அதுல வேதனை இல்லை. பாவத்தின் நிமித்தமா என்னதாயிடுச்சு? வேதனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு. இப்ப மறுபடியும் நம்ம அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்திலே ஐஸ்வர்யத்தை, இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. அதனுடைய அவர் வேதனையை ஆட் பண்றது இல்லை. சிலர் சொல்ற மாதிரி கொஞ்சம் சில நேரத்துல கர்த்தர் வேதனையை கொடுக்குறாருங்க, தப்புங்க, அப்படி இல்லவே இல்லை. வேதவசனம் அப்படி சொல்லவே இல்லை. இயேசுவாத பூமிக்கு வந்து வாழ்ந்தாரு, பிதாவை அப்படியே வெளிப்படுத்துகிறார். ஒருபோதும் சில நேரத்தில் உங்களுக்கு துன்பத்தை பிதா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. உலகத்துல உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு தவிர நான் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லவே இல்லை. நம்ம கூட பாடணும் இல்லையா, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை காட்டிலும் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமாம், அதை எண்ணி பார்க்கணும் பாருங்க. அவர் நன்மையை மட்டும் தான் கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, நன்மை எல்லா நன்மைகளையும் பின்தொடர செய்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 23 சொல்றான், நன்மையும் கிருபையும் என்னை
பின்தொடரும். எப்போ? செத்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். புரிஞ்சிச்சு அவனுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்ன்றது நல்லா புரிஞ்சிச்சு பாரு. ஏன்னா ஆடு வச்சுட்டு இருந்தவன அரசனாக்கி இருக்கிறார் தேவன். இது இவனால நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் அவனை அப்படி ஆக்கி இருக்கிறது, செல்வ சீமானாக மாற்றி விட்டது. இந்த கிருபை, இந்த நன்மை என்ன பின்தொடர்ந்துட்டே வருது. அப்ப டெய்லி நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? இந்த மாதம் முதல் நாள்ல இந்த வார்த்தையை கேட்குறீங்க, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர போகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வர போகிறது. அதனுடைய வேதனை அவர் கூட்டுறதே இல்லைன்றதுல உறுதியாகணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த சத்தியத்தை அப்படியே பிடித்துக் கொள்ள வேண்டும், இதை நம்ப வேண்டும். இதை நம்பினா வெற்றி உண்டு. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்க பாருங்க. 2 நாளாகவும் 20வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. யோசபாத் என்கிற ராஜாவுக்கு எதிராக 3 ராஜாக்கள் 3 தேசத்தால் யுத்தம் பண்ண வர்றாங்க. பாருங்க, என்ன பண்றதுன்னு தெரியல இருக்கு. அப்படியே தவிச்சு போய் நிற்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு பேசுகிறார் ஒரு மூலமாக. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அவரு 20வது வசனம், 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யோசபாத் ராஜா பாருங்க என்ன சொல்றாரு கவனிங்க, நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய ஜனங்களே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யாரோ சொல்றது கேட்டுட்டு இருக்காதீங்க, உங்க சூழ்நிலை என்ன சொல்றதுன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. அவங்க கொஞ்சம் துன்பம் இருக்கதான் செய்யும், அதை கேட்டுட்டு இருக்காதீங்க. சொல்றாரு பாருங்க, தேவனா எருசலேமின் குடிகளே கேளுங்கள். நீங்களும் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நெருக்கடியான சூழ்நிலை உண்மைதான், அழிஞ்சு போயிடுவோமோன்ற மாதிரி இருக்குது, வேதனை வர்ற மாதிரி இருக்குது. சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன செய்யுங்க? நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அது மட்டும் இல்ல, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்னா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்கிறார், அதை நம்புங்கள் அப்படின்றார். அப்படி நம்பும் போது என்ன உண்டாகுதான்? சித்தி உண்டாகுது. சித்தின்னு என்ன தெரியுமா? சித்தி பெறுவீர்கள் என்றார இன்னொரு வெளிப்பேர்ல வாசிக்கிறோம் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அதனால் வெற்றி பெறுவீர்கள் என்றான். இப்ப வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறுறது? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அந்த தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். பழைய ஏற்பாடுல கர்த்தர் பாருங்க தீர்க்கதரிசிகள் மூலமா தான் பேசினார். தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? இவங்களே ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து சொன்னாங்களா? கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொன்னாங்க. அந்த வார்த்தையை நம்புங்கள், நீங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். அவங்க யுத்தத்துக்கு போறாங்க, யுத்தத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நீங்க என்னத்தை சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனா எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும், உங்கள் சூழ்நிலையை மாற்றும். இதை நம்புங்கள், வெற்றி பெறுவீர்கள். ஆமென். ஏன்னா நான் இது என் வார்த்தையை சொல்ல பாருங்க. அதனால இந்த வார்த்தை பிரசங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஆர்வமா எடுத்து பிரசங்கம் பண்றேன். ஏன்னா இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை கிடையாது, நான் என்ன பண்ணேன்றதன் அடிப்படையில கிடையாது, எந்த மனிதனுடைய வார்த்தையும் கிடையாது, தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்லியிருக்கிறார், என் ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனால இந்த பிரசங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏன் பிரசங்கிக்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறப்பா. ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன், நம்புகிறவன், தொழுது கொள்கிறவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுற ரட்சிப்பு குறித்து பேசுறாரு. இப்ப நீங்க கர்த்தருடைய நாமத்தை நம்புனீங்கன்னா, நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. நாம ஏற்கனவே பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் எல்லா காரியத்திலிருந்து மீட்கப்படுவது நன்றாவது அது எதனால? கர்த்தரால். அது எப்படி நடக்குது? அடுத்த சொல்றாரு, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அல்லது நோக்கி கூப்பிடுவார்கள், அல்லது நம்புவார்கள். நிறைய பேர் அவரை நோக்கி கூப்பிடுறதில்ல, நம்புறது இல்லை. ஏன்? அவரை விசுவாசிக்கல.
சரி, எப்படி ஏன் விசுவாசிக்கல சொல்றாரு? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இந்த வார்த்தையை கேள்விப்படாதவங்க எப்படி விசுவாசிப்பாங்க? சரி, ஏன் கேள்விப்படல? ஏன் விசுவாசிக்கல? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? சரி, அப்ப பிரசங்கிக்கிறவன் இல்லையா சொல்றாரு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்ப பாருங்க, இந்த வார்த்தை எடுத்து நான் பிரசங்கிக்கிறேன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதனால வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்றாரு, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. 17வது வசனத்துல சொல்றாரு, 16 பாருங்க. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். நிறைய பேர் நம்புறதில்லை, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்புறதில்லை, சொன்னா கூட நம்ப மாட்டேன்றாங்களேன்ற மாதிரி ஏசாயா சொல்றாரு. சரி, எப்படிங்க நம்புறது? அடுத்த வசனம் சொல்றாரு, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நம்புங்கள், வெற்றி பெறுவீர்கள். இப்ப விசுவாசம், நம்பிக்கை எப்படி வருதா? எங்க இருந்து வருதா? கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனால வருகிறது. ஆகவே இந்த காலங்களில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாய் செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை, நல்வாழ்வை கொண்டு வரும். அதனுடைய ஒரு வேதனையை கூட்ட மாட்டார். இதெல்லாம் நம்பணும் பாருங்க, இதெல்லாம் உறுதியாக நம்பணும். இதை நம்பினீங்கனாலே வெற்றி உண்டாகும். நடைமுறையில் சொல்ற பாருங்க ஒரு சில காரியங்களை. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் பிராக்டிக்கலா எந்த விதத்திலும் உதவி செய்யுதுன்னு சொல்லி இதை சொல்லிக் கொடுக்க போறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். இங்க எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த எலிசா தீர்க்கதரிசி நேரத்துல ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, இந்த தீர்க்கதரிசி இறந்துட்டாரு, அவருடைய மனைவி வருகிறார். வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தீர்க்கதரிசியுடைய 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். இந்த தீர்க்கதரிசி கடன் வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. நல்ல மனுஷன் தாங்க, ஆனால் இறந்து போயிட்டாரு. கடன் வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. இந்த அம்மா அந்த நாட்களில் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போகிறது வழக்கம் பாருங்க. இந்த அம்மாவுக்கு இருந்த 2 பசங்களையும் பிள்ளைகளையும் அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து புலம்புறான் இந்த அம்மா. நான் சொன்னேன் இல்லையா, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள். எப்படி வெற்றி பெறுவீர்கள் காண்பிக்கிறோம். எலிசா என்ன சொல்ல பாருங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். சரிங்களா, உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. உன் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் இருக்கியா, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப சொல்றாரு, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்துக்கும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஒரு கூட என்ன இருக்குன்றா, நீ போயிட்டு எல்லா வீட்லயும் பக்கத்துல யாரெல்லாம் கேட்டு நிறைய பாத்திரம்லாம் வாங்கிட்டு வா. அந்த ஒரு கூட எண்ணெயில இருந்து எல்லா பாத்திரத்திலும் எண்ணெயை ஊத்து அப்படின்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஆனா கர்த்தரின் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் என்ன செய்யணுமா? நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள் எதை சொல்லுது. இந்த அம்மா நம்புறா, போயிட்டு பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வர பாருங்க. அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். எண்ணெய் ஊத்திட்டே இருக்கிறான் அந்த அம்மா. எண்ணெய் ஊத்திட்டே இருக்க பாருங்க, வந்துகிட்டே இருக்கு எண்ணெய். அதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரணும். எப்படி வேணாலும் கொண்டு வருங்க, நம்பினா கொண்டு வரும். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவரை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. நிறைய பாத்திரம் வாங்கிட்டு வந்து எண்ணெய் ஊத்திட்டே இருக்கிறாங்க. இப்ப பாத்திரம் இல்லைன்றா எண்ணெய் நிக்குதுப்பா, எண்ணெய் எல்லாம் நிரம்பிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? இப்ப எண்ணெய் இருக்குது, ஓகே, அடுத்த கவனிங்க. அந்த அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். நீங்க சொன்ன மாதிரி எண்ணெய் நிறைய வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அதான் கவனிங்க. இந்த எண்ணெய் போய் விற்று உன் கடன் அடைச்சுக்கோ, மீதி வச்சு நீ வாழுமா அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாரு.
என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அம்மா என்ன வியாபாரம் பண்ண அம்மா கிடையாது, தீர்க்கதரிசியுடைய மனைவி இல்லையா? வீட்டுக்காரங்களை பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற காரியத்தின் அடிப்படையில் சொல்லணும்னா, ஒரு பாஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க. இந்த மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க? வியாபாரமாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கிடையாது. இவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடியிருப்பாங்க, வேத வசனத்தை வாசிச்சிருப்பாங்க, சேர்ந்து ஊழியர் பண்ண போயிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த அம்மாவை போய் திடீர்னு ஒரு சேல்ஸ் பண்ணணும், என்னை போய் வித்துட்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த அம்மா பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னையை மட்டும் கொடுக்கலங்க, கஸ்டமரையும் கொடுத்தது. இந்த அம்மா எங்கே போய் தேடி எங்கே போய் விற்கிறது எல்லாம் என்னையும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. திடீர்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, அந்த பொருளை போய் வெளியில் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணி சேர்க்கணும்னா எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து இருந்துருக்கிறேன் பாருங்க. அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் கொண்டு சேர்க்க முடியாது, அவ்வளோ காம்படிஷன் இருக்குதுங்க உலகத்தில். இந்த அம்மா மட்டுமே என்ன வைக்க போகிறாங்க? அந்த நாட்டில் ஏகப்பட்ட எண்ணெய் வியாபாரிகள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ எண்ணெய் வியாபாரிகள் போட்டிக்கு இருந்திருப்பாங்க. இந்த அம்மா என்ன வைத்தா அதில் எவ்வளோ போட்டிகள் வந்துருக்கும் இல்லையா? எப்படி வாழ்றது? நான் சொல்லுகிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் எண்ணெயை கொண்டு வந்தது மட்டுமல்ல, இந்த அம்மாவுக்கு தேவையான எல்லா கஸ்டமர்ஸையும் கொண்டு வந்து சேர்த்தது. அது எப்படிலாம் நடந்திருக்கும்? ஏன்னா கர்த்தருடைய நம்புகிறவர்களுக்காக கர்த்தருடைய தூதர்கள் வேலை செய்யறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர் 1ஆம் அதிகாரம். கஸ்டமர் எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவாருன்றதெல்லாம் நிறைய பேர் நம்புறதே இல்லைங்க, அதனால கஸ்டமர் வர்றதில்லை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்றாரு? தேவ தூதர்களை பத்தி சொல்றாரு. தேவ தூதர்கள் யாரா? நமக்கு பணிவிடை செய்யும்படி இருக்கிற பணிவிடை ஆவிகள். நமக்கு எல்லா விதத்திலும் அவங்க ஹெல்ப் பண்ணதா இருக்கிறாங்க. எங்கெங்க இருக்கிறாங்க இந்த தேவ தூதர்கள்? இங்கதான் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நிறைய பேர் தேவதூதர்கள் எங்க வானத்தில் மட்டும் இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதே எபிரேயர் 13 சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 13:1-2 வாசிக்கிற பாருங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். தெரியாதவங்களை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. தேவதூதர்கள் சில நேரத்தில் மனிதர்கள் மாதிரி வந்துடுறாங்களாம் பாருங்க. அதனால அந்நியரை உபசரி, யாராவது வந்து உதவி கேட்கும் போது செய்யாமல் விட்டுறாதீங்க, சில நேரம் தேவதூதர்களே வந்திருக்கலாம் அப்படின்றாரு இவரு ஆசிரியர். இப்போ தேவதூதர்கள் எங்க இருக்கிறாங்க? இங்கதான் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான சரியான கஸ்டமர்ஸ் எல்லாம் யார் கொண்டு வர முடியும்? கர்த்தரே அனுப்ப முடியும், தேவதூதர்கள் மூலமா அனுப்ப முடியும். நீங்க இதெல்லாம் நம்பணும். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும்? எப்படி வேணா கொண்டு வரும். நீங்க செய்யற தொழில் மூலமா கொண்டு வரும், ஒரு அற்புதம் நடந்து கொண்டு வர முடியும். கேள்வி என்ன நம்புறீங்க? இதை நம்புங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், என்ன வேணா நடந்துகிட்டு இருக்கட்டும், இதன் மத்தியில கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நான் நம்புகிறேன். எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் நான் நம்புறேன். நிச்சயமா நான் ஜெயிக்க போறேன், வெற்றி அடைய போறேன், என் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். ஆமென். நம்புறீங்களா? நான் சொல்லுகிறேன், நிச்சயமா இந்த மாதத்துல, இந்த கடைசி வருஷம், சிலர் வந்து ஆரம்பத்திலே சொன்னா இல்லையா, புது வருஷம் பிறந்தா வாழ்க்கை நல்லா இருமே யோசிச்சுட்டு இருக்கேன். கிடையாதுங்க, இப்பவே நல்லா முடியும். இப்பவே கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். வேதனையற்ற ஒரு செல்வத்துக்கு நேராக கொண்டு செல்ல முடியும். அதனால எதை பொறுத்து என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புங்கள், நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். வேதனையற்ற ஒரு வாழ்க்கையை, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாய் வாழ்வீர்கள். ஆமென். மறுபடியும் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் எதிர்பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையான கஸ்டமர்ஸ், ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவையான ஆட்களை, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தரின் ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை உங்கள் தொழிலிலே, உங்கள் வேலையிலே, உங்கள் பதவி உயர்விலே கொண்டு வரும், செல்வத்தை கொண்டு வரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். நன்றி செலுத்துகிறோம் கேட்டார். தேவதூதர்களும் எங்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
அதன்படி செய்கிற சகல சௌகரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது தேவ தூதர்களே உங்களுக்காக வேலை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கொண்டு வருகிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற, இதை நம்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை பலிக்கட்டும். இந்த மாதத்தில் ஆண்டவரே ஆரம்பிக்கும் போதே ஒரு வெற்றியோடு ஜெயத்தின் தொனியோடு நாள் இந்த மாதத்தை அவர்கள் ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் ஜெயிக்கட்டும், முன்னேறட்டும். நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துகிறாங்க. உங்களுடைய தெய்வீக கரம், தயவுள்ள கரம் இவர்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும். செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியும் ஜெயத்தையும் கொடுக்கட்டும், மேன்மையை கொடுக்கட்டும், உயர்வை கொடுக்கட்டும் கர்த்தாவே. அநேக நன்மைகளை கொண்டு வரட்டும். நன்மையும் கிருபையும் ஆண்டவர் இவர்களை பின்தொடர்வதாக அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.